வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவு தானுங்க இந்த பதிவு. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்குதானுங்க செய்யுது. எல்லா நேரத்துலையும் எதிர்பார்ப்புகள் இல்லைனாலும் ஒரு சில நேரத்தில் 100% அந்த எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையுமா அடையாதான்றது இந்த மாதிரி மாத பலன்கள், வருட பலன்கள், வார பலன்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம், அதுபோக முதல் கடவுள் விநாயகர் அவதரித்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரம் 2வது பாதமும் 3வது பாதமும் 4வது பாதமும், பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரம் விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரமாக சொல்லுவாங்க. அதன் பிறகு வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் வசுக்கள் அவதரித்த நட்சத்திரமாக சொல்லுவாங்க. அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம், முதல் பாதம் 2வது பாதம். ஆவணி மாதம் பிறக்கப்படக்கூடியது. ஆவணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை பூராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் தனுசு ராசியில் சிம்ம லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். மகர ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் தன்னுடைய சொந்த வீடான கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் நம்ம ராசிநாதன் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 323 டிகிரியில் இருக்கிறார். எதுக்காக நம்ம ராசிநாதனை நாம் சொல்கிறோம்னா, நம்ம ராசிநாதன் சூரிய பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக 31 நாள் வாங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதங்க. இப்போது சூரிய பகவான் நமக்கு எட்டக்கூடிய கிரகம், அதுபோக நமக்கு பாதகாதிபதி, நமக்கு நல்லவர் கிடையாது. 8குடையவன் 8வது பாவகத்தில் இருந்து நம்மளுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் முக்கியமான திருப்பமுனை ஏற்பட போகுது. வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் சார், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், யாரோ செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு இது நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு போகும் வழி இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க எப்பயுமே கஷ்டப்படணும்னு ஒன்றும் இல்லையே, அதுக்கான நேர காலங்கள் வந்து அந்த கஷ்ட நஷ்டம் நீங்கும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கான ஒரு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள் இந்த நேர காலங்கள். அதுபோக நம்ம ராசிநாதனுக்கு யார் வந்து நட்சத்திரம் கொடுத்துருக்காரோ அவரே நம்ம தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் காரகன் அப்படின்னா சனி பகவான் தானுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா நம்ம ராசி யாரோ லக்னம் யாரோ அந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் 10வது பாவகம் யாரோ அந்த 10வது பாவகத்துக்கு அதிபதி தான் தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ சுக்கிரன் வருவார். மகர ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன். துலா ராசி வரும். துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் சரியாக 8ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் தேதி கன்னியா ராசியில் வரக்கூடிய தருணம். கன்னியா ராசியில் சூரிய பகவானுடைய சாரத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான தருணம். அப்போ குரு பகவானுடைய பார்வை பார்ப்பார். அப்போ தொழில் காரகனுக்கும் குரு பகவான் சாரம் கொடுத்துருக்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதியை 5வது பார்வையாக பார்க்குறாரு. அதுபோக 9வது பார்வையாக நம்ம ராசியை பார்க்குறார், மகரத்தை பார்க்குறார். தொழில் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அனுகூலம் வரத்துக்குண்டான நேரம். மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு மன அழுத்தம் நீங்கக்கூடிய நேரம். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது, எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இருக்கிறேனுங்க, அடமானம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, விற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த நேரம் நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஐயா நான் வந்து ஓஹோன்னு வாழுவீங்க,
கூரையை பிச்சுட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்ட போகுது அப்படி சொல்ல வரலைங்க. மன அழுத்தம் நீங்கும், நிம்மதி சந்தோஷம் பெருகும். தொழில் ஸ்தானாதிபதி நல்ல ஒரு பாவகத்தில் இருப்பார். அதுபோக சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நம்ம ராசிக்கு 5வது பாவகத்தில் குருவுடன் சேர்ந்து குருமங்கள யோகமாக இருப்பார். 10ஆம் தேதிக்கு மேற்கொண்டு அந்த செவ்வாவுடைய பார்வை நம்ம ராசி மேலே படும். நம்ம ராசிநாதன் செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறாரு. நம்ம ராசிநாதன் சனி பகவான் 3வது பார்வையாக நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்து செவ்வாவுடைய 2 வீட்டையும் பார்க்குறாரு. 11வது பாவகத்தையும் பார்க்குறாரு, 4வது பாவகத்தையும் பார்க்குறாரு. நம்மளுடைய ராசியுடைய நாயகன் சனி பகவான். ஆனால் செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதம் கிட்டத்தட்ட நமக்கு 60 டிகிரியிலிருந்து நம்ம ராசியை பார்ப்பார். இதனால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னா, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். சார், குருவி சேர்த்தது மாதிரி 4 காசு 10 காசு சேர்த்து ஒரு இடம் வாங்கினங்க. இடத்த வாங்கினதுலேருந்து எங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த இடமே எங்கள் கைக்கு வரல. இல்லை பூர்வீகத்தில் சிக்கல் இருக்குதுங்க. எங்களுக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேரலை. நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோங்க, அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணோங்க, அதில் சிக்கல் இருக்குது. மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல அனுகூலத்துக்கு வரக்கூடிய நேரம் தானுங்க இந்த நேரம். உங்களை என் சேனல் பார்க்க வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் நான் பேசுகிறேன்னு சத்தியமாக நினச்சிக்கிடாதீங்க. சாமி சத்தியமாக அதுக்கெல்லாம் நான் லாக்கிப்பட மாட்டேன். பூமிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அதுபோக பூமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 4வது இடம். மகர ராசி நண்பர்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு. அப்போ அந்த 4வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டு 8வது பார்வையாக நம்ம ராசியை பார்ப்பார். நம்ம ராசிநாதன் செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறாங்க. இந்த ஒரு பரிவர்த்தனை யோகத்தால் மனையில் இருக்கிற சிக்கல்கள் சரியாகும். இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. எப்படின்னா, 40 வயசாகி நம்மளால் ஒரு வீடு வாசல் வாங்க முடியலையே, தாத்தா கட்டின வீடு அப்பா கட்டின வீடு அப்படி தான் இருக்குதே தவிர நம்மளால் கட்ட முடியலையே, அட்லீஸ்ட் அந்த வீடியாவது நம்மளால் புதுப்பிக்க முடியுதா, புதுப்பிக்க கூட என்னால் முடியலையே அப்படின்ட்டு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆவணி மாதம் 10 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். பயன்படுத்திக்கோங்க. அதாவதுங்க, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறத விட ஏதாவது ஒரு பாதையில் போனால் தானே நம்ம முன்னுக்கு போக முடியும். ஏன் சாமி அப்படின்னா, எங்களை பார்த்தா போகாதவங்க மாதிரி எங்களை தெரியுதுங்களா, முயற்சி பண்ணாதவங்க மாதிரி எங்களை தெரியுதா அப்படின்னு தயவுசெய்து கேட்டுக்கிடாதீங்க. முயற்சின்றது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானுங்க. ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா அந்த 15 பிள்ளைகளும் முயற்சின்ற ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்க தான். 15 பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றது இல்லைங்க, 15ல் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அப்போ நேர காலங்களோடு சேர்ந்து முயற்சியும் இருக்கணும், அல்ல முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் முன்னுக்கு வர முடியும். நம்ம முயற்சி பண்ணுறோம்னா நம்ம கிரகம் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். இந்த நேரத்தில் நல்லா இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய பாதையில் போய்கிடலாம். சரியா? அதுபோக இந்த புதனாதித்ய யோகம்ன்றது இந்த மாதத்தில் 2 முறை வருதுங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். 1ஆம் தேதியிலிருந்து, ஏன்னா 6வது பாவகத்துக்கு அதிபதி 8வது பாவகத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறது நமக்கு ஒரு வகையில் யோகம் தானுங்க. 6வது பாவகத்துக்கு அதிபதி புதன் சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகியிருப்பார். அதுபோக மறைவு ஸ்தானத்துலையும் இருப்பார், அதுபோக வக்கரத்துலையும் இருப்பார். எத்தனை சூரிய பகவான் 120 டிகிரியில் இருப்பார், 150 டிகிரி வரைக்கும் வருவார். இது என்ன சாமி எல்லா இதுலேயும் டிகிரின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இது ஒன்றும் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்க. இப்போ சொல்கிற வார்த்தை தான் வேறையே தவிர, ஜோதிடம் உருவாக்கப்பட்டதிலிருந்து பாகை கலை ஆதியந்த பரமநாளை எடுக்கிறதுக்கு முன்னுக்கு பாகை கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு தான் நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்தை கணிச்சாங்க, அதாவது ஜாதகத்தை கணிச்சாங்க. அந்த பாகை கலையை தான் டிகிரி நம்ம சொல்கிறோம், 360 டிகிரின்ட்டு.
இந்த 360 டிகிரி இன்றைக்கி வந்து கார்பரேட்டில் பெரிய ஒரு வியாபார தந்திரமாக இருக்கும். 360 டிகிரி கேமரா இருக்குது அப்படி இப்படின்ட்டு. அன்றைக்கே நம்ம முன்னோர்கள் சொல்லிவிட்டாங்க 360 டிகிரி தான் டோட்டலாக இருக்கக்கூடியது அப்படின்ட்டு. அந்த 360 எப்படி வந்தது அப்படின்னா, இந்த மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும், அதாவது ஒரு ரவுண்டு பிரதானமாக நினைக்கக்கூடியது பூமி. அந்த பூமியை 12 கட்டமாக நம்ம பண்ணியிருப்போம் ஜோதிடத்தில். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இப்படின்ட்டு 12 கட்டமாக பண்ணியிருப்போம். ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி, ஒரு கட்டத்துக்கும் மேஷத்தில் 30, ரிஷபத்தில் 30, அந்த மாதிரி இந்த சூரியன் வந்து ஒரு சுற்றி வர்றதுக்கு 360 டிகிரி ஆகும். இந்த மாதத்தில் சூரியன் 365 நாளை தான் 360 டிகிரியில் வராரு. வேறு ஒன்றும் விஷயம் இல்லைங்க. அப்போது 120 டிகிரியிலிருந்து 150 டிகிரிக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் ஆவணி மாதம். அதுக்கப்புறம் 150 டிகிரியிலிருந்து 180 டிகிரிக்கு வரக்கூடியது தான் புரட்டாசி மாதம். 180லிருந்து 210 டிகிரி வரைக்கும் வர்றது தான் ஐப்பசி மாதம். வேறு ஒன்றும் கிடையாது. மாதத்துக்கு 30 டிகிரி. அப்போது எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, 6வது பாவகத்துக்கு அதிபதி புதன் சூரிய பகவானோட சேர்ந்து மறையிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ராசிக்கு 8ல் மறையிறாரு. 2வது வக்ரம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் அவர் அஸ்தமனம் அடைகிறார். 120 டிகிரியில் சூரிய பகவான் இருக்கிறார்னா, சூரிய பகவானுக்கு 5 டிகிரிக்குள்ளார யாராவது இருந்தால், ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது அஸ்தமனம் ஆகிடும். அப்போ 6 கிரகம் சூரிய புதன் 124 டிகிரியில் இருக்கிறார். மக நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருப்பார் புதன். மக நட்சத்திரம் 1 பாதத்தில் சூரியன் இருப்பார். இது சாதகம்தான். மகர ராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே இது சாதகம்தான். உடல் உபாதைகள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும், நம்ம மேலே போடப்பட்ட அவப்பெயர்கள், கெட்ட பெயர்கள், ஒரு பழி, இதெல்லாமே நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனால் அவசரப்பட்டு இந்த பிள்ளைக்கு போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டோமே, இந்த மாதிரி பேர் வச்சுவிட்டோமே அப்படின்ட்டு நம்மளை பழி சொன்னவங்களே வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, புரிதல் இல்லாதது. புரிதல் இருந்தால் அது கதை வேறு. புரிதல் இல்லாதது. 10 வருஷம் வித்தியாசம், 8 வருஷம் வித்தியாசத்தில் அன்றைக்கி கல்யாணம் பண்ணாங்க. ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் 8 வருஷம் வித்தியாசம், 10 வருஷம் வித்தியாசம்னா, அன்னைக்கு இருந்த புரிதல் இன்றைக்கி எப்படி தெரியுமா இருக்குதுங்க? என்னை விட பையன் 1 வருஷம் சின்னவனாக இருக்கணும், இல்லையா? எனக்கு என்ன வயசோ அதே வயசில் தான் பையன் இருக்கணும். அப்படி தான் கணவன் மனைவி அதிகபட்ச மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது. அப்போ புரிதல் இல்லாத ஒரு விஷயம் வர்றது சகஜம் தானுங்க. அப்படி புரிதல் இல்லாமல் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களோ, பிரிவினைகள் இருக்கக்கூடியவங்களோ, சங்கடத்தில் இருக்கக்கூடியவங்களோ, அந்த மாதிரி தம்பதிகளாக இந்த மகர ராசியில் பிறந்திருந்தால், 2 பேருமே மகர ராசியில் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தம்பதினா அந்த தம்பதியில் ஒருத்தர் மகர ராசியில் பிறந்திருந்தால் போதும். அப்பேற்பட்ட தம்பதிகளுக்கு இந்த தருணத்தில் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருந்து, வக்கரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகம்னு சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்துக்கு போவார். அப்படி திருமணஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழலில் நமக்கு அந்த கருத்து வேறுபாடு சரியாகும். ஒரு உதாரணத்துக்கு, நாம் மகரத்தில் பிறந்திருக்கிறோம். உங்களுடைய மனைவி, ஒரு ஜாதகர் மகரத்தில் பிறந்திருக்கிறாரு. அவருடைய மனைவி கும்பத்திலையோ அல்லது விருச்சிகத்திலையோ தனசுலையோ ஏதோ ஒரு ராசியில் பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இவர் இந்த மகரத்தில் பிறந்தவர், சரிப்பா பரவாயில்லப்பா, நான் செஞ்சதாவே தப்பாக இருக்கட்டும், சரி விட்டுவிடு, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் முடிஞ்சிடட்டும், இதுக்கு மேற்கொண்டு நல்ல விதமாக வாழ்ந்துக்கிடலான்ற மனநிலைக்கே வந்துவிடுவீங்க. இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ராசியாக இருந்து உங்கள் மனைவி இந்த மகரத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னா அந்த தன்மை கொடுத்துரும். விட்டு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அதுக்கு கூட ஒரு தன்மை இருக்கணுங்க, இல்லையா? எல்லாருக்கும் அதுக்கும் ஒரு தன்மை இருக்கணுன்றதை விட அதுக்கு கூட ஒரு கிரக அமைப்புகள் இருக்கணும். அந்த கிரக அமைப்புகள் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லிட முடியாது. வீம்புன்றது எல்லாருக்கும் ஒன்று தானுங்க. வீம்புன்றது, கோபம்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். அது விட்டு கொடுக்குறோமா விட்டு கொடுக்கலையான்றது தான் கேள்வி. வீம்பு வீரியமாகுதா, இல்லை அதை தூக்கி போட்டுட்டு நல்ல விதமாக வாழ்ந்துக்கிடலாம் அப்படின்னு விட்டு கொடுக்க மனப்பான்மை வருதான்றது தான் கேள்வி. அப்போது மகரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அந்த வீம்பு, வீரியம், வீராப்பு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். தப்பாக எடுத்துக்கிடாதீங்க இந்த வார்த்தையை. நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு தன்மை மகர ராசி நண்பர்களுக்கு எப்பயுமே இருக்கும்.
ஆனால் தரம் இந்த மாதம் சேர்ந்து கொடுக்கும். இந்த மாதத்தோட இந்த பிரபஞ்சம் இந்த மாதத்தில் தரத்தை சேர்த்தி கொடுக்கும். உங்களுக்கான மறுவாதியை கொடுக்கும், உங்களுக்கான மதிப்பை கொடுக்கும். அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றம் வரக்கூடிய தருணம் தானே ஆவணி மாதம். ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு சில சாதகமான விஷயங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யுது. அனுபவித்து சொல்லுங்க. அதுபோக சூரிய பகவான் 8வது பாவகத்தில் இருக்கக்கூடியவர் ஒரே சாரத்தில் இருக்க போகிறதில்லை. முதல்ல கேது சாரத்தில், பிறகு சுக்கரனுடைய சாரத்தில், அதன் பிறகு சூரிய பகவானுடைய சாரத்தில். 3 கிரக அமைப்புகளுடைய சாரத்தில் தான் ஒரு வீட்டில் அவர் பயணிக்கணும். முதல்ல கேதுவுடைய சாரம் 13 டிகிரி, ஒரு 13 நாள் வச்சுக்கோங்களேன். 13 நாள் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி முடித்து 14ஆம் தேதி மதியம் வரைக்கும் வருவார் கேது, சூரிய பகவான் கேதுவுடைய நட்சத்திரத்தில். அப்போ அந்த ஞானம் நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த ப்ராட் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு எண்ண சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு சாதகமான ஒரு தருணமாக இருக்கும். ஆவணி 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, அதாவது 14ஆம் தேதி மதியத்தில் இருந்து ஆவணி 26ஆம் தேதி மதியம் வரைக்கும் சுக்கிர பகவானுடைய சாரத்தில் இந்த சூரிய பகவான் வருவார். தன்னுடைய தரத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரமாக அமையும். வேலை வாய்ப்பில் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, பொருளாதார ரீதியாக எப்படி இருந்துக்கிடணும், அதே மாதிரி ஒரு மனம் வாங்கணுமா இல்லை மனை ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு சில சாதகமான ஒரு முடிவுகள் எல்லாம் வரக்கூடிய தருணம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி முடிஞ்சு 14ஆம் தேதி மதியத்திலிருந்து 26ஆம் தேதி மதியம் வரைக்கும் இது நடக்கும். அப்போ அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரியாகும். காதலர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள் சரியாகும். இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுபோக 26ஆம் தேதி மதியத்தில் இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் வர்றார். படிப்பு உங்களுக்கு முழுக்க உங்களுக்கு மட்டும் இது நல்ல நேரம். இது மற்றதெல்லாம் உங்களோட சார்ந்தவங்களுக்கு நல்ல நேரம் அமையும். இது உங்களுக்கு உண்டான நேரம். படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு அமைகிறது. உங்களுடைய கனவு அபிலாசை அப்படின்னு மனசில் ஒன்று, அபிலாசைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அபிலாசை என்னென்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஆசை, அபிலாசைகள். அந்த அபிலாசைகள் நிறைவேறத்துக்கான வாய்ப்பு வரும். நான் டூர் போகணும்னு நினச்சேன், போக முடியல, போவீங்க. நான் பைக்கு வாங்கணும்னு நினச்சேன், வாங்க முடியல, வாங்குவீங்க. இந்த படிப்பு தான் படிக்கணும்னு நினச்சேன், படிக்க முடியல, செய்வீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த தனிப்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய தருணமாக அமையக்கூடியது வரக்கூடிய ஆவணி மாதம் 26ஆம் தேதி மதியத்தில் இருந்து ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இது நடக்கும், நடந்தே தீரும். ஆக ஜோதிடம்ன்றது நிச்சயமாக கடல் மாதிரிங்க. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தானுங்க. பொது பலன் மட்டுமே நமக்கு ஜாதகமாக அமைஞ்சிடாது, பலன்களாக அமைஞ்சிடாது. பொது பலன்ன்றது ஒரு 25% 30% கூட வச்சுக்கிடுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், தசை, புத்தி தான் மெயின். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, சாதகமான நேரத்தில் சாதகமான பலன்களை செஞ்சுக்கிடணும். காற்று அடிக்கும் போது தான் தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிடணும். போனதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இது நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேனுங்க. புரோஜனமான ஒரு பதிவாக இருக்குன்னு நான் நம்புறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.